ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பராக 2 சாம்பார் பண்ண போகிறேன் இந்த பருப்பு வச்சு. இப்போ நான் வந்து 4 பேருக்கு 1.25 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். காலைல டிஃபன் சாம்பாரும் வைக்க போகிறேன். இதில் வந்து 1.25 கப்பு, இங்கே ஒரு சின்ன கப்பு இருக்குது. நான் அதை அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் வந்து சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ வந்து 1.25 கப்பு, ஒரு 1.25 கப்னால் எந்த அளவுக்கு சாம்பார்னால் ஒரு 100 பருப்பு அளவுக்கு சாம்பார். இப்போ அந்த அளவுக்கு சாம்பார் ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பை எடுத்து தான் நம்ம வந்து 2 சாம்பார் வைக்க போகிறோம். டிஃபனுக்கும் சாம்பார் வைக்க போகிறோம். இதிலே முருங்கைக்கீரை போட்டு கொத்துக்கீரை சாம்பார் வைக்க போகிறோம். கொத்துக்கீரை சாம்பார்ன்றது கிராமத்தில் நாங்கள் கொத்துக்கீரைன்றது முருங்கைக்கீரையை முழுசாக போட்டு வைக்கிறதுக்கு பேர் கொத்துக்கீரை சாம்பார். நாங்கள் கிராமத்தில் கொத்துக்கீரை சாம்பார்னு தான் சொல்லுவோம். இப்போ நான் வந்து இந்த பருப்பை பீட்டர் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், பருப்பு நான் கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இதையே ரெண்டு பிரிவாக பிரிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் எடுத்து முருங்கைக்கீரை சாம்பாருக்கு பிரித்து எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம டிஃபன் சாம்பாருக்கு வந்து பருப்பு எடுத்துக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம், கொஞ்சமாக. அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சாம்பாருக்கும் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நம்ம டிஃபன் சாம்பாருக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, நம்ம கீரை சாம்பாருக்கு தேவையான 1/4 ஸ்பூன் மிளகாப்பொடி. நம்ம போட்டது 1 டம்ளர் பருப்பு, ஒரே 1 டம்ளர் பருப்பு தான். அதாவது 1 கப்பு பருப்பு, அதாவது 150 பருப்பு, அவ்வளோதான் நம்ம போட்டிருக்கேன். 150 பருப்பு தான் அது. 150 பருப்பு போட்டோம். அந்த 150 பருப்புலேயே டிஃபன் சாம்பாரும் வச்சுட்டோம். எப்பயுமே வெங்காயம் தக்காளி போட்டு கடையிறப்ப நம்ம சாம்பார் வந்து திக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம பருப்பு உபரியாகும். இப்போ முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான உப்பு. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோன்றதால முருங்கைக்கீரை சாம்பார் கம்மியாக வைக்கிறேன், டிஃபன் சாம்பார் நிறைய வைக்கிறேன். 2 வேலைக்கு தாளிப்பு போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி அதே போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். சும்மா தாளிப்புக்கு மட்டும் நான் ஒரு 1/4 வெங்காயம், 1/4 தக்காளி, அரை தக்காளி அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தாளிப்பு வந்து சாம்பாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொதி விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். சூப்பராக நம்ம டிஃபன் சாம்பார் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் இட்லி ரெடி ஆகின்னு இருக்குது. இதை வச்சு தான் மார்னிங் ஃபுட்டு நம்ம பண்ண போகிறோம். இந்த கூலான கிளைமேட்டுக்கு சூடான சாம்பாரும் இட்லியும் செம்ம காம்பினேஷன். எப்பவுமே நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு அடிச்சுக்க எதுவுமே ஆளே கிடையாது.